தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு என்று சொல்லக்கூடியவை திராவிட மொழிகளினுடைய அமைப்பில் வரக்கூடிய ஒன்று. இப்போ என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ மலையாளம் எங்கேருந்து வந்துச்சு? மலையாளம்ன்ற மொழி கிரந்தமும் தமிழும் கலந்த மொழி. கிரந்த சொல்லும் தமிழ் சொல்லும் கலந்த மொழி தான் மலையாளம் என்பது. அதனை போல கன்னடமும் என்ன செய்யுது? தமிழிலிருந்து பிறந்து வளர்ந்து ஒரு கட்டமாக பிரிகின்ற மொழியாக மாறுகிறது. ஒரு இனத்தவரோட மொழி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்லுவாங்க? எங்களுடைய மொழி எங்களுக்கு தான் சொந்தம், எங்கள் மொழி தான் உயர்ந்த மொழி. இப்போ கடவுளை சொல்லுகின்ற பொழுது அவரவர்கள் மதம் அவரவருக்கு உரியதாக சொல்கிறாங்க, பெருமையாக சொல்கிறாங்கல்ல. இயேசு தான் அந்த உலகத்தை படைச்சாரு, விநாயகர் தான் அந்த உலகத்தை படைச்சாரு, அல்லாஹ் தான் அந்த உலகத்தை படைச்சாருங்க அவரவர் மதத்துக்கு ஏற்றவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் மதம் தானாக உருவானது அப்படி சொல்கிறாங்க. அது ஏற்றுக்கொள்ள முடியாதது தான். என்றால் அடிப்படை மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடியது நம்முடைய தாய்மொழி தான். இதைத்தான் கமலஹாசன் சொன்னார். உடனே அவர் கொடி பிடிச்சி வேர் பிடிச்சி மன்னிப்பை கேட்டு தீரணும் அப்படின்னு சொன்னதுக்கு, அவர் மன்னிப்பை வேறு விதமாக கேட்டாருங்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் மன்னிப்பே கேட்காம மன்னிப்பு கேட்டதா மாதிரியே அப்படியே கூவி கொண்டு வந்துட்டார். அதாவது மன்னிப்பு கேட்கவே இல்லை. மன்னிப்பு கேட்குற மாதிரி இருந்துச்சு, ஆனால் மன்னிப்பு கேட்கலை. அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி மொழியெல்லாம் நம்ம எல்லா மொழிகளுமே, ஆங்கிலமாக இருந்தாலும் சரி, எல்லா மொழிகளுமே தமிழினுடைய அடிச்சொல்லு தான் உருவாக்கப்பட்டது.